வணக்கம் நண்பர்களே. இது VTL பிளாக்ஸ் வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். போன வீக்கெண்ட்ல போட வேண்டிய ஸ்டோரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. தொடரும் நிழல்கள் ஹாரர் ஸ்டோரியோட முதல் எபிசோட Thursday தான் போட்டோம். அதோட அடுத்த எபிசோட இந்த வீக்கெண்ட் பார்க்கலாம். கலையோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அவளோட வீட்டை பேய் பங்களா அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு வேகமா வீட்டுக்கு போறா. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு 2வது எபிசோட்ல பார்க்கலாம். தொடரும் நிழல்கள் பாகம் 2. வீட்டுக்கு வந்து வெளியே நின்னுட்டு எங்க வீட்டை பார்த்தேன். பழைய வீடு தான், ஆனாலும் தெருவிலேயே கம்பீரமா இருந்துச்சு எங்களோட வீடு. வாசல்ல சின்னதா ஒரு வெராண்டா, கதவை திறந்து உள்ள போனா ஒரு பெரிய ஹால்ல இடது பக்கமா ஒரு படிக்கட்டு, அடுத்ததா ஒரு ரூம், அப்படியே நேரா போனா சின்னதா ஒரு ரூம், அப்புறம் ஒரு சின்ன கிச்சன், அதுக்கு அடுத்து நேரா போனா பாத்ரூம், அப்புறம் கொஞ்சம் இடம், கீழே முழுக்க அழகான டைல்ஸ். நல்லா தானே இருக்கு. இத போய் ஏன் பேய் பங்களான்னு சொல்லுதுங்க, லூசுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மேல எங்க வீட்டு படி ஏறினேன். ரொம்ப குறுகலான படிக்கட்டு தான். எங்க வீடும் கீழ் வீடு மாதிரியே தான். படிக்கட்டு முடிஞ்சதும் சின்னதா ஒரு ஹால். அதுலதான் எங்க தாத்தா ஆச்சி இருப்பாங்க. அதுக்கு கதவு எதுவும் கிடையாது. அடுத்ததா ஒரு ரூம். அப்போதான் கதவை பார்த்தேன். 2 பொம்மை முகத்தை மூடின மாதிரி கண்ணை மூடிட்டு வணக்கம் சொல்லிட்டு இருந்துச்சு. இது என்ன வித்தியாசமா இருக்கே அப்படின்னு உத்து பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு கண்ணை திறந்துருச்சு. எனக்கு மூச்சே நின்றுச்சு. ஒரு செகண்ட் பயந்துட்டேன். உத்து பார்த்துட்டு இருந்ததால அப்படி தோணுச்சு அப்படின்னு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டு கதவை திறந்து உள்ள போனேன். கதவை திறந்ததுமே சட்டுன்னு லைட் எரிஞ்சிச்சு. என்னது இவ்வளவு நேரமா எரியாத லைட்டு இப்ப ஏன் எரியுது? கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. சரி, தண்ணி குடிக்க போலாம் அப்படின்னு போனா திடீர்னு கருவாச்சி அப்படின்னு ஒரு குரல். கண்ணெல்லாம் இருட்டுருச்சு எனக்கு. கடவுளே, வீட்டுல யாருமே இல்லையே, இன்னைக்கு நான் செத்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே திரும்ப போனேன். மனசுக்குள்ள வேகமா ஒரு அலாரம், திரும்பாத அப்படின்னு சொல்லுச்சு. பயத்துல கண்ணை இருக்க மூடிக்கிட்டேன். மறுபடியும் கருவாச்சி அப்படின்னு ஒரு குரல். நான் ஆன்னு அலர்னேன். வேகமா என் கூடவே இன்னொரு அலறல் சத்தம். திரும்பி பார்த்தா என் தங்கச்சி கண்ணை மூடிக்கிட்டு அலறிட்டு இருக்கு. சனியனே, எதுக்கு இப்படி கத்துற? நீங்க தான்க்கா கத்துனேங்க. அதுவா? அது யாரோ என்னை கூப்பிட்டாங்க. நான் தான் கூப்பிட்டேன். என்னது, நீயா? எப்படி கூப்பிட்ட நீ? அதுவா, கலையக்கான்னு தான் அப்படின்னு இழுத்தா. ஒழுங்கா மரியாதையா சொல்லு, எப்படி கூப்பிட்ட? இல்லக்கா, கருவாச்சி அக்கான்னு கூப்பிடலாமேன்னு. கருவாச்சின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பேய் மாதிரி கத்திட்டீங்க. சனியனே, நான் பேயா? நீ தான் குட்டிச்சாத்தா, ஓடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே விளையாட போயிட்டோம். அன்னைக்கு நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே வரல. கட்டில்ல படுத்துட்டு மேல சுத்துற ஃபேனையே பார்த்துட்டு இருந்தேன். லைட் எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏன் எல்லாரும் நம்ம வீட்டை பத்தி இப்படி சொல்றாங்க அப்படின்னு. திடீர்னு ஒரு மாதிரி வாசம். என்ன வாசம்னு தெரியல. ஆரம்பத்துல ரொம்ப மைல்டா, நேரம் ஆக ஆக ரொம்ப திகற்ற ஒரு வாசம். ஒரு கட்டத்துல ஒமட்டிட்டு வருது. வாந்தி எடுக்க எந்திரிக்கிறேன், முடியல. கை காலு எல்லாம் யாரோ கட்டி போட்டிருக்கிற மாதிரி வேகமா கத்துறேன். ரொம்ப சத்தமா கத்துறேன். என்னால பேச முடியல. யாரோ என்னை அமுக்குறாங்க. அம்மா, என்னை காப்பாத்துங்க. அம்மா, என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னால முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணிட்டேன். முடியல. வேர்க்குது, கொமட்டுது, உடம்பெல்லாம் வலிக்குது. யாராச்சும் காப்பாத்துங்களே. அடுத்த நாள் என் தோழி வந்தா. சாரி கலை. போ முதல்ல, உன்னை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. நான் சொல்றத கேளு கலை. நான் இனிமே ஏதோ பேச மாட்டேன் அப்படி. சரி, அப்போ நீ இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வா. அப்பதான் நான் உன் கூட பேசுவேன். நீ வேற என்ன வேணா சொல்லு கலை, நான் செய்யறேன். ஆனா வீட்டுக்கு மட்டும் கூப்பிடாத. எங்க அம்மா என்கிட்ட நீ கண்டிப்பா போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா. அதுதான் ஏன்? அது அப்படின்னு இழுக்கிறா. நீ சொல்லாட்டி போ. இல்ல, நான் சொல்றேன். ஆனா நான் தான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பாருங்க ஒரு விஷயத்த. கேட்க கேட்க எனக்குள்ளவே பேய் இறங்கின மாதிரி ஒரு அதிர்ச்சி. அவ எங்க வீட்டை பத்தி சொல்றத கேட்க கேட்க எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. கலை,
நாங்க இந்த தெருவுல தான் ரொம்ப வருஷமா இருக்கிறோம். எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து இங்க தான் குடியிருக்கிறாங்க. உங்க வீடு முதல்ல ஒரு பெரிய லைப்ரரியா தான் இருந்திருக்கு. நிறைய பேர் வருவாங்களாம். நிறைய புக்ஸ் இருக்குமா. அதை பார்க்கறதுக்காகவே புதுசு புதுசா ஆட்கள் வருவாங்களாம். அப்போதான் ஒரு நாள் யாரோ ஒரு அக்கா அங்க தூக்கு மாட்டி இறந்துட்டாங்களாம். இறந்த அக்காவோட வீட்டுக்காரர் நிறைய குடிச்சு குடிச்சு செத்துட்டாராம். அவர் செத்தப்பதான் அந்த அக்காவுக்கு 2வது குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆகி இருந்துச்சாம். அவங்க ரொம்ப ரொம்ப கவலையில தான் இருந்திருக்காங்க. அப்புறமா லைப்ரரிக்கு கொஞ்சம் கவலைய மறக்கிறதுக்காக புக்ஸ் படிக்க வருவாங்க போல. அப்படி ஒரு நாள் வந்தப்பதான் லைப்ரரி இன்சார்ஜ்ல இருந்தவங்க யாரோ ஒரு அண்ணா அந்த அக்கா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்களாம். ஆனாலும் அந்த அண்ணா அவங்கள விடாம துரத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தான் அந்த அக்கா அந்த லைப்ரரி மாடியில இருக்கிற ஒரு அறையில தூக்கு மாட்டி இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா விஷயம் தெரிஞ்சு யாருமே அந்த லைப்ரரிக்கு போக மாட்டாங்களாம். அந்த அக்கா இறந்து கொஞ்ச நாள்லயே அந்த லைப்ரரி அண்ணாவும் அதே இடத்துல தூக்கு மாட்டி இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா அந்த லைப்ரரிக்கு யாருமே சுத்தமா வர்றதே இல்லையா. அதனால எல்லாத்தையும் ரொம்ப நாள் மூடிதான் வச்சிருந்தாங்களாம். லைப்ரரி முழுக்க எடுத்துட்டு ரொம்ப வருஷமா மூடிதான் வச்சிருந்தாங்களாம். அப்புறமா யாரோ ஊருக்கு புதுசா வந்த ஒருத்தர் அதை வாங்கி அந்த லைப்ரரியை கொஞ்சம் கொஞ்சமா வீடு மாதிரி ஆக்கிட்டாராம். அவங்க வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே ஏதேதோ சத்தம் கேக்குதாம். யாரோ அழுகிற மாதிரி. என் பிள்ளைய யாராச்சும் பாத்துக்கோங்க அப்படின்னு யாரோ புலம்புற மாதிரி கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல அவரு விசாரிச்சப்பதான் முழுசா எல்லாமே தெரியுது. ஆனாலும் அவர் பெருசா எடுத்துக்காததால கொஞ்ச நாள் அந்த வீட்லயே இருந்திருக்காரு. அவரு வந்து 1 வருஷத்துக்குள்ளவே அவரோட அம்மா அப்பா 2 பேருமே அந்த வீட்லயே செத்துட்டாங்க. அவரு அவங்க அப்பா இறந்து 1 மாசத்துக்குள்ளேயே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. ரொம்ப வருஷமா அந்த வீட்டை விற்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா பேய் வீடு அப்படின்னு யாருமே வாங்க வரவே இல்லை. அடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தர் வாங்கி அவருக்கும் அந்த வீடு ராசி இல்லைன்னு வீட்டை காலி செஞ்சு மறுபடியும் கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த வீட்டுக்கு யாருமே வரல. நீங்க தான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. எனக்கு நீ வருவேன்னு தெரியாது கலை. நீ சும்மா கதை விடுற சூர்யா. உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன். அவ அத காதுலயே வாங்கல. அவ பாட்டுக்கு ஏதேதோ உளறிட்டு இருந்தா. அந்த வீடு உங்களுக்காக தான். நான் வேகமா கன்னத்துல ஒரு தட்டு தட்டி என்னாச்சு சூர்யா உனக்கு அப்படின்னு கேட்டேன். அவ எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி முறைச்சு பார்த்தா. ஒரு மாதிரியா சிரிச்சா. நான் பயந்தே போயிட்டேன். அவ முகத்துல தண்ணிய தெளிச்சிட்டேன். அப்போதான் அவ கொஞ்சம் நார்மலா தெரிஞ்சா. ஏண்டி என் மேல தண்ணிய ஊத்துன அப்படின்னு கோச்சுக்கிட்டா. கலை, உங்க வீட்டை பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னா. அம்மா தாயே, நீ சொன்னது வரைக்கும் போதும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னேன். அவ என்ன சொல்ற கலை, நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு என்னையே திருப்பி கேக்குறா. எனக்கு தலையே சுத்திருச்சு. எதுவுமே பேசல. நான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ பின்னாடி இருந்து கத்துறா. கலை, அந்த வீட்டுக்கு வர்ற எல்லாருமே செத்துருவாங்க. நீ போகாத அந்த வீட்டுக்குன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ இவ்ளோ நேரம் என்னென்னமோ சொல்லிட்டு இப்ப வேற மாதிரி என்னமோ சொல்றாளே. கடவுளே, என்ன இது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் தோணுது? எங்க வீட்டுல ஒழுங்கா விசாரிச்சு ஒரு வீடு வாங்கி தொலைய மாட்டாங்களா? இப்படி ஒரு வீட்டை இல்ல ஒரு லைப்ரரிய போய் வாங்கி இருக்காங்களே அப்படின்னு அழுகையா வருது. ஆனா இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்கணும்? யோசிச்சுக்கிட்டே எங்க பழைய தெருவுக்கு வந்துட்டேன். எப்படி வந்தேன்னு தெரியல. அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்த அப்புறம் தான் தெரியுது யோசிச்சுக்கிட்டே மாறி வந்துட்டேன்னு. கை கால்லாம் வெட வெடன்னு ஆடுது. வேகமா இன்னைக்கு என்ன கிழமைன்னு யோசிக்கும் போதுதான் கடவுளே, வெள்ளிக்கிழமையா? அழுக ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேல கண்டிப்பா ஜோதி அக்கா வீட்டை தாண்டி போக முடியாது. திரும்பி வந்த வழியில போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே கண்ணை மூடிட்டு பிள்ளையார் சிலைக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டேன். கண்ணை மட்டும் திறக்கவே இல்லை. காதை 2 கைய வச்சு இருக்க மூடிட்டு குத்த வச்சு குனிஞ்சு உட்கார்ந்துருந்தேன். கை நடுக்கம் குறையவே இல்லை. ஜோதி அக்காவை நினைக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்கள மட்டும்தான் நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன். அதே சிகப்பு வெள்ளை தாவணி, ஜிகினா பின், அவங்க சிரிப்பு, அந்த முடி, அந்த சந்தோஷம், கடைசியா அவங்களோட அலறல்
காதுல கண்ணுல எல்லாமே ஓடிட்டே இருக்கு. அப்போதான் திடீர்னு ஒண்ணு தோணுச்சு. சாமி இங்கதான் இருக்கு, ஏன் ஜோதி அக்காவை காப்பாத்தல? தப்பு செஞ்ச அவங்கள யாரையுமே சாமி தண்டிக்கல. சூர்யா சொன்னதுல கூட ஒரு அக்கா தப்பே செய்யாம தானே செத்தாங்க. இப்போ எதுக்கு எனக்கு அவங்கள பத்தி தோணுது? ஆனா 2 பேருமே தப்பு பண்ணல, செத்துட்டாங்க. சாமி அவங்கள காப்பாத்தல. ஆனா 2 பேருமே அவங்களே தான் அவங்க சாவுக்கு காரணமானவங்கள கொன்னாங்க. அப்போ சாமின்னு யாருமே இல்லையா? அப்போ பேய் மட்டும்தான் இருக்குதா? அப்புறம் ஏன் யாருமே பேய கும்பிட மாட்டேங்கிறாங்க? எனக்கு அந்த வயசுல ஒண்ணு மட்டும் மனசுல பதிஞ்சிருச்சு. சாமி இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனா பேய் இருக்குது, நிச்சயமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமி கும்பிடுறாங்க, முருகன், இயேசு, அல்லா, துர்கா அப்படின்னு. ஆனா எல்லா மதத்திலயுமே செத்தவங்கள பேய்னு தான் சொல்றாங்க. என்னென்னமோ தோணுச்சு எனக்கு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதான்னு தெரியல, ஆனா பேய் மேல நம்பிக்கை ரொம்ப அதிகமாவே வந்துருச்சு. ஏன்னு எனக்கு தெரியல, தோணுது அவ்வளவுதான். அப்போதுதான் ஒரு விஷயம் திடீர்னு தோணுச்சு. ஒருவேளை எங்க வீட்டுல இறந்து போனவங்க தான் ஜோதி அக்காவோட அம்மாவா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு தான் தெரியல. எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பதில் எதுவுமே கிடைக்கல. காய்ச்சல் வந்ததுதான் மிச்சம். எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருந்ததால எனக்கு பேய் எதுவும் பிடிச்சிருச்சுன்னு எங்க வீட்டுல மந்திரிச்சு விட்டாங்க. ஒண்ணுமே புரியல, சுத்தி நடக்கிறது எதுவுமே. எங்க அம்மா கிட்ட பயந்து பயந்து நடந்ததை சொன்னேன். எங்க ஆச்சி வேகமா ஒரு பூஜை பண்ணிடுவோம் அப்படின்னு எங்கேயோ இருந்து ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்தாங்க பேய ஓட்டுறதுக்கு. எனக்கா இல்ல வீட்டுக்கா? ஜாமக்கால பூஜை பண்ணணும்னு என்னென்னமோ வாங்கி வச்சிருந்தாங்க. பலி கொடுக்கறதுக்கு கோழி, அப்புறம் பச்சோந்தி வாங்கி வச்சிருந்தாங்க. சாமியார் வராருன்னு வீடு முழுக்க ஒரே பத்தி சூடம் வாசம். எனக்கே மயக்கமா வருது. அந்த வாசத்துக்கு இப்போ மயக்கம் போட்டு விழுந்தேன்னா பேய் எனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு என்னைய ஒரு வழி ஆக்கிடுவாங்க. பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப நேரமா எதிர்பார்த்த சாமியார் வந்தாச்சு. அவரை பார்த்ததும் இதுக்கு பேயே தேவல போலன்னு இருந்துச்சு எனக்கு. பெரிய சடை விழுந்த முடி, நீளமான தாடி, சட்டை போடாம காவி வேஷ்டி, நல்ல முட்டை கண்ணு, அதுல கொஞ்சம் கண்மை. அவரை பார்த்ததும் பயமா இருந்துச்சு. என் தங்கச்சி, அத்தை பிள்ளைங்க எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு மட்டும் அவரை பார்த்ததும் சிரிப்பா வந்துருச்சு. அவரை பார்த்தாலே தெரியுது டுபாக்கூர் சாமியார்னு. ஆனா எல்லாரும் அவரை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அவரு நாங்க விளையாடிட்டு இருந்த ரூமுக்கு வந்து உட்கார்ந்தாரு. ஐயோ, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்களை அவரை சுத்தி உட்கார வச்சு நல்லா ஜாலியா பேசினாரு. அவரு சாமியாரா இல்லைன்னா கண்டிப்பா அவரோட ஃப்ரெண்ட் ஆகியிருப்பேன். அவர் எங்க கூட இருந்த நேரத்துல அவரு கூட வந்தவங்க பூஜைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் சரியான தூக்கம். ஆனா பூஜை முடிகிற வரைக்கும் கண்டிப்பா தூங்கக்கூடாது அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டாங்க. வீடு முழுக்க ஒரே புகை, சந்தனம், பத்தி வாடை. மூச்சு முட்டுது எனக்கு. தூக்கம் ஒரு பக்கம், மூச்சு திணறல் ஒரு பக்கம். அப்போதான் அந்த பச்சோந்திய வெட்டி வீடு முழுக்க அதோட ரத்தத்தை தெளிச்சாங்க. அதை பார்த்ததும் எனக்கு தலை சுத்திருச்சு. வேகமா எங்க அம்மா என்னை பிடிக்க வந்தப்ப அந்த சாமியார், விடுங்க, எல்லாம் கெட்ட சக்தியோட வேலை. அவங்க பேசுறது எல்லாமே எனக்கு கேக்குது, ஆனா என்னால திரும்ப பேச முடியல. அட பாவிங்களா, வீட்டுல பேய் இருக்குன்னு உங்களுக்கு சொன்னதே நான் தான். என்னை ஏண்டா இப்படி பாடா படுத்துறீங்க? எனக்கு என்னென்னவோ மந்திரிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே எனக்கு தெரியுது. என்ன பண்ண? கண்ணை தான் திறக்கவே முடியலையே. அந்த சாமியார் சொல்றாரு, நான் உங்க வாசல்ல கால் வச்சதும் தெரிஞ்சிருச்சு, இந்த குழந்தை மேலதான் ஏதோ இறங்கி இருக்குன்னு. இந்த பாப்பா என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சத நீங்க யாருமே பார்க்கல, நான் கவனிச்சேன். இனிமே பத்திரமா பாத்துக்கோங்க. அட பாவி, உன்னை பார்த்து சிரிச்சது ஒரு குத்தமாடா? அப்புறம் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சது, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு மனசுக்கு தெரியலையா? இன்னும் என்னென்னவோ பேச நினைச்சேன். அவர் ஒரு பெரிய கதையை என்னை வச்சு கிரியேட் பண்ணி அளந்துட்டு இருந்தாரு. எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியுது. என்னால கண்ணை முழிக்க முடியலையே. டேய், மயக்கம் போட்ட புள்ளைய தண்ணி தெளிச்சு எழுப்பாம என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வழியா கதை சொல்லி முடிச்சதும் முகத்துல தண்ணிய தெளிச்சாங்க. அப்படிதான் நான் நினைச்சேன். முழிச்சு பார்த்தாதான் தெரியுது அது பச்சோந்தியோட ரத்தம்னு. பார்த்ததும் அழுகிட்டு போய் வாந்தி எடுத்தேன். எங்க அம்மா என்கிட்ட வந்தாங்க. போங்க அப்படின்னு கோவத்துல கத்திட்டேன். எங்க அம்மாவே பயந்துட்டாங்க. அந்த சாமியார் வேகமா, ஒண்ணும் இல்ல, எங்க வாங்க
கெட்டதெல்லாம் வெளியேறுது, பக்கத்துல போகாதீங்கன்னு சொல்றாரு. எங்க அம்மா ஒரு ஓரத்துல அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு கோபமா வருது அந்த ஆள் மேல. மூஞ்சில ரத்தத்தை தெளிச்சுட்டு என்ன பேச்சு பேசுறான், என்னால பேச முடியல. குமட்டி குமட்டி வாந்தி முழுக்க எடுத்துட்டேன். இதுக்கு மேல வாந்தி எடுக்க வயித்துல எதுவுமே இல்லை. கை கால்லாம் ரொம்ப சோர்வாகி அப்படியே ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டேன். சாமியார் அப்படியே கிளம்பிட்டாரு. சுத்தம். வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன எனக்கே இவங்க பேய் ஓட்டுறாங்க. கடைசி வரைக்கும் வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கவே இல்லை. ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிட்டேன். இனி பேய், பிசாசு, காட்டேரி, குட்டிச்சாத்தான்னு எதை பார்த்தாலும் சரி, யார்கிட்டையும் வாய் திறக்கவே கூடாது. இந்த போலி சாமியார்களுக்கு அதுங்க எவ்வளவோ மேல். அடுத்து கொஞ்ச நாள் எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியா போச்சு எல்லாருக்கும், என்ன தவிர. எனக்கு எந்த பிரச்சனையும் மாறவே இல்லை. ஜோதி அக்காவாகட்டும், அவங்க அம்மாவாகட்டும், எல்லாருமே என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. ராத்திரின்னு ஒண்ணு வரவே கூடாதுன்னு நினைப்பேன். தூங்குறப்ப யாரோ என்னை போட்டு அமுக்குறது, நான் பேச முடியாம போறது, இது எல்லாமே இப்ப சாதாரணமா ஆயிருச்சு. அதையும் தாண்டி வேற எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றது தான் பயம். என்னைய ஒரு வழி ஆக்குன என்னோட தோழி வேற ஸ்கூலுக்கு மாறி போயிட்டா, வீட்டையும் காலி பண்ணிட்டு. அவ முதல்லயே போயிருந்தா என் முகத்துல ரத்தத்தை தெளிச்சு இருக்க மாட்டாங்க. எனக்கும் என் வீட்டை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காம நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனா விதி யார விட்டுச்சு? நிழல் தொடரும். அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீக்கெண்ட்ல அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.